போர்த்தொழில் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ நம்ம சரத்பாபு சாரை வந்து நம்ம காஸ்ட் பண்ணுறோம். ஐ மீன் இன்டென்ஷனலாக தான் பண்ணுறோம். பட் என்ன ஆயிடுது, அது ஒரு டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட் காஸ்டிங் சாய்ஸு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு அது வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு கிக்கு கிடைச்சிது. ஏன்னா அசோக் செல்வனும் அது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. சரத் சார் பண்ணியிருந்தாரு, ஆனால் அதில் ஒரு சின்ன வேரியேஷன் இருந்தது. அப்படின்னும் போது நான் இதில் என்ன யோசிச்சோன்னா, அது மாதிரி அகெயின்ஸ்ட் டைப் இப்போ அவங்க இருக்காங்கன்னா அவங்க அது வரைக்கும் பண்ணாமல் அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம், ஐதர் கேரக்டராகவோ லுக்காவோ அப்படின்ட்டு பேசி தான் ரானிக் ஜேவியர்னு ஒரு ஸ்பெஷல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கேரளாவிலேருந்து அவர் ஹையர் பண்ணி, ஸோ இந்த படத்தில் எல்லா லுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், ஜெயராம் சார் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ், சுராஜ் சார், கருணா சார், பிருத்வி, மமிதா, ஸ்ரீஜா எல்லாமே, ஸோ அந்த சட்டில் சேஞ்சஸ் இன் மேக்கப் மாதிரி பண்ணி அதுதான் அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க புதுசாக ஒன்று பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் இந்த காஸ்ட்டை வந்து அசெம்பிள் பண்ணோம்.